விவி இன்ஃபோடெக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டேலில டிஃப்ரெண்டான ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனை எனபிள் பண்ணி நம்ம என்ட்ரி போட்டுட்டு இருக்கோம். அந்த என்ட்ரியை நம்ம எப்படி ஜிஎஸ்டிஆர் ஒன்ல செப்பரேட்டா நம்ம எப்படி ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து எப்படி நம்மளோட டேலில ஜிஎஸ்டிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது இப்போ கர்நாடகா, தமிழ்நாடு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ்ல இருக்கு, எங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்கு அப்படின்னா அது எப்படி நம்ம டேலில எனபிள் பண்ணி என்ட்ரி போடுறது அப்படிங்கிறது ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் ஆயிருக்கு. ஸோ நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எப்படி ரிப்போர்ட்ஸ் பார்க்கறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து தமிழ்நாடு, கர்நாடகா ரெண்டுக்குமே நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா F11ல டாக்ஸேஷன்ல எனபிள் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நான் எனபிள் பண்ணாலே நமக்கு வந்துடும். ஸோ கர்நாடகா, தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு வியூ ஆகிடும். இது ரெண்டுமே நான் எனபிள் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஜிஎஸ்டிஆர் ஒன் ரிஜிஸ்ட்ரேஷன்ல எப்படி போய் பார்க்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நான் கோட்டோலையும் போய்க்கலாம், இல்லை நம்ம டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ்லேயும் போய்க்கலாம். ஸோ இதில் நான் கோட்டோவில் ஜிஎஸ்டிஆர் ஒன் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணால் எனக்கு ஆல்மோஸ்ட் எப்படி காட்டும்னா, மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனில் ஆல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நமக்கு வியூ ஆகும். ஆல் ரெஜிஸ்ட்ரேஷனாக இப்போ கர்நாடகா ஆகட்டும், தமிழ்நாடு ஆகட்டும் எல்லாமே வந்து உள்ள இங்கே இன்க்ளூட் ஆகி எனக்கு வந்து B2Bல 5 இன்வாய்ஸ் இருக்கு. அதே மாதிரி B2Cல ஒரு இன்வாய்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம எந்தெந்த ரெஜிஸ்ட்ரேஷனை நம்ம தனியாக செப்பரேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி அண்ட் டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இதோட ஷார்ட்கட் கீ வந்து F3 நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இப்போ கர்நாடகா வந்து செலக்ட் பண்ணி தனியாக பார்க்கணும், தனியாக நான் ரிப்போர்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கர்நாடகா அப்படிங்கிறத நான் எனபிள் பண்ணாலே எனக்கு இங்கே கர்நாடகா பேஸ் பண்ணி என்ன என்ட்ரி போட்டிருக்கேன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ B2Bல வந்து நான் 2 என்ட்ரிஸ் போட்டிருக்கேன். அது ரெண்டுமே வந்து சேம் கஸ்டமரை பேஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஸோ இது இங்கே எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதே எனக்கு இது வேணாம், நான் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் பார்க்குறேன் அப்படின்னா தமிழ்நாடு அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 என்ட்ரிஸ் போட்டிருக்கேன். அது போக நான் ஒரு B2Cலையும் நான் ஒரு என்ட்ரி போட்டிருக்கேன் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆடிட்டர் சாருக்கு எதாவது அனுப்பணும் அப்படின்னாலுமே இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக செப்பரேட் பண்ணியும் சென்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு மொத்தமாக இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னாலுமே நமக்கு ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட விவி இன்ஃபோடெக்ல வந்து நாங்கள் புதுசாக ஆன்லைன் கோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து உங்களுக்கு எப்படி உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். க்ரோமில் வந்து vivinfotech.comல போயிட்டு இந்த இடத்துல கோர்சஸ் நமக்கு வந்து ஹோம் தான் ஸ்டார்டிங்கில் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல கோர்சஸ் அப்படிங்கிற இடத்த வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஓப்பன் ஆகிற டேலிகிராம் ஃபவுண்டேஷன் வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம்னா நம்மளோட பேசிக் டேலி பற்றி பேசிக் எல்லாமே நிறைய நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து எவ்வளோ ருபீஸ்னால் நாங்கள் ஜஸ்ட் 99 தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேஜுக்கு அப்புறமா வந்து ஆட் டு கார்ட் வந்து நீங்கள் கொடுத்துட்டு இந்த இடத்துல ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து சைன்இன் கொடுத்துக்கலாம். சைன் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ நம்மளோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுறதுக்கு உண்டானதை எடுத்துகிட்டு வரும். ஸோ நீங்கள் பேங்க் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அங்கே பே பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட அமௌண்ட் வந்து 99, இந்த ஜிஎஸ்டி சேர்த்து 116. ஸோ நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணிவிட்டு இந்த இடத்துல கோர்சஸ்க்குள்ளே நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோர்சஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து காட்டிடும். நம்ம விவி இன்ஃபோடெக்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக பவர் பிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து க்ரோமில் போய்க்கோங்க. ஸோ இங்கே விவி இன்ஃபோடெக் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கோர்சஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட விவி இன்ஃபோடெக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டேலி பிரைம் ஃபண்டமெண்டல் கோர்ஸுமே வந்து நம்ம அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ புதுசாக வந்து பவர் பிஐ பேசிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் இங்கே கிளிக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோர்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 49 ருபீஸ் மட்டும்தான். ஸோ நீங்கள் ஆட் டு கார்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஸோ ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் பிஐ பேசிக்ஸ் கோர்ஸோட வேல்யூ 49 ருபீஸ் தான். உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூஸ் வந்து இங்கே வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு செக் அவுட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு இந்த கோர்ஸை வந்து நீங்கள் பை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.